वबरकातुहु अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल अमीन व अला आलिहि व अस्हाबिहि अज्मईन अम्मा बाद கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான் அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ரமதானுடைய எஞ்சிய காலங்களில் கூடுதல் உற்சாகத்தோடு உடல் நலத்தோடு அதிகமான நன்மைகளை பெறுகின்ற நல்வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட பகுதியிலிருந்து ஒரு 2 வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் இன்றைய அமர்வில் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தஸ்அலு அன் அஷ்யா. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் சில விஷயங்களை பற்றி கேள்வி எழுப்பாதீர்கள். கேட்காதீங்க, பெட்டியை திறந்துடாதீங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா பெருசு கஷ்டமாக போயிடும். லா தஸ்அலு அன் அஷ்யா என் துமுதலுக்கும் தசுவுக்கும். நீங்கள் பெட்டியை திறந்தீங்கன்னா அது வெளியே வந்துச்சுன்னா உங்களுக்கு அது மிகுந்த வருத்தத்தை கொடுக்கும். ஒயின் தஸ்அலு அன்ஹா ஹீன யுனஸ்ஸலுல் குர்ஆனு துமுதலுக்கும். அதே நேரத்தில் குர்ஆன் அருளப்பெறுகின்ற நேரத்தில் நீங்கள் அந்த கேள்வியை கேட்டால் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும். அஃபல்லாஹு அன்ஹா, ஏற்கனவே நீங்கள் விவரமில்லாமல் கேட்ட கேள்விகளை அல்லாஹ் மன்னித்து விட்டான். வல்லாஹு கஃபூருன் ஹலீம், அல்லாஹ் மன்னிப்பவன், மிகவும் மன்னிப்பவன், மிகுந்த சாந்த குணமுடையவன். திரும்ப திரும்ப கேள்வி கேட்டால் கூட அல்லாஹ் சாந்தமாக ஏற்றுக்குவான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கது சாலஹா கௌமும் மின் கபலிக்கும். உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமூகத்தார் இப்படித்தான் விவரமில்லாத கேள்விகளை, விவரங்கெட்ட கேள்விகளை கேட்டார்கள். சும்மா அஸ்பஹு பிஹா காஃபிரீன். அப்படி அவர்கள் கேள்வி கேட்டதனாலேயே இறை மறுப்பாளர்களாக மாறிப்போய்விட்டார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த ஆயத்தில் இந்த 2 வசனங்களிலிருந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, சில விஷயங்களை பற்றி கேள்வி எழுப்பினால் நல்லதல்ல. அந்த செய்தியை சொல்லிவிட்டு ஏன் கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறான். முந்தைய சமுதாய மக்கள் சில கேள்விகளை எழுப்பினார்கள், அந்த கேள்வியே அவர்கள் அழிந்து போவதற்கு காரணமாக ஆச்சு என்று அல்லாஹ் பதிலும் சொல்லி முடிக்கிறான். இந்த வசனத்துக்கு விளக்கத்தை நாம் பார்க்கிற போது, கேள்வி கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது? விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்குறது தானே நியாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இன்னமா ஷிஃபா உல் இய்யி அஸ்ஸுவால். அறியாமைக்கான மருந்து என்ன? கேட்குறது தான். ஒரு விஷயத்தை கேட்காமலே இருந்தால் நம்மள்கிட்ட அறியாமை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். கேட்டுட்டோம்னா அதோட அறியாமை ஃபினிஷ் ஆகிடும், முடிஞ்சு போயிடும். அப்போது கேள்விதான் ஞானத்திற்கான மருந்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது கேட்காதீங்கன்னு குர்ஆன் சொல்லுதே, என்ன கேட்கக்கூடாது? எதை கேட்டாங்க, எதை கேட்டதுனால அவங்க அழிந்து போனார்கள் அப்படின்னு நம்ம விவரம் தெரிய வேண்டிய தேவை இருக்குது. இந்த ஆயத்துக்கான விளக்க உரையை நாம் குர்ஆனுடைய தஃப்சீர்களில் பார்க்கிற போது நமக்கு சில செய்திகள் இந்த ஆயத்து ஏன் இறங்குச்சிங்கிறதுக்கு காரணமாக எழுதப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம கவனிக்கணும், கேள்விகள் பல வகை இருக்குது. ஒரு வகை கேள்வி பரிசோதித்து பார்ப்பதற்காக, ஆழம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த ஆள்கிட்ட போய் கேட்போம், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அடுத்த ஆள்கிட்ட போய் கேட்போம், அவர் என்ன சொல்கிறார், 2 பேருக்கு முடிச்சு போட்டு விடுறது. இந்த ஆழம் பார்க்குறதுக்குன்னு கேள்வி கேட்குறதுக்குல்ல, இது ஒரு வகை இருக்குதுங்க. அதே மாதிரி பதில் சொல்ல விடாமல் திணறடிக்கிறது, வாயடைக்க வைக்கிறது, அந்த நோக்கத்துக்காக கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது. இது அல்லாமல் விதண்டாவாதமான கேள்விகள் இருக்குது. விதண்டாவாதமான கேள்வி நான் எல்லாத்துக்கும் விளக்கத்தில் சொல்கிறேன். அதே மாதிரி கேலி பண்ணுறதுக்காக கேட்குற கேள்வி இருக்குது. ஒன்லி நையாண்டி பண்ணணும், அதுக்காகவே கேள்வி கேட்குறது, இப்படி ஒன்று இருக்குது. அதே மாதிரி விவரத்தை தெரிந்து கொள்வதற்காக, விளக்கம் தெரிந்து கொள்வதற்காக கேட்குறது, இப்படி பல கேள்விகள் இருக்குது. இதில் முதல்ல சொன்னோம் பாருங்க, அதாவது பரிசோதித்து பார்ப்பதற்காக, பதில் சொல்ல விடாமல் வாயடைப்பதற்காக, கேலி செய்வதற்காக, விதண்டாவாதத்திற்காக, இந்த மாதிரியான கேள்விக்காக கேட்கக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறேன் பாருங்க. அதற்கான ஒரு பின்புலமாக இந்த ஆயத்திற்கு கீழே
சில செய்திகள் பதிவாகி இருக்கின்றன. அதில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் படியில் ஏறினாங்க. மெம்பர் படியில் ஏறுறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கசப்பான அனுபவம் ஒன்று ஏற்பட்டுச்சு. என்ன அனுபவம் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் போட்டு கேள்வி கேட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆளாளுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கேள்விகளில் விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி என்று சிலது இருந்தது. ஆனால் விளக்கென்ன கேள்வி தான் நிறைய இருந்துச்சு. ஆனால் ரசூலுல்லாவுக்கு அது ரொம்ப சங்கடத்தை கொடுத்துச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ரசூலுல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தில் மெம்பரில் ஏறினாங்க. ஏறி மக்கள்கிட்ட சொன்னாங்க, சலூனி, என்ன கேள்விகள் நச்சரிக்கிறீங்கல்ல, என்கிட்ட கேளுங்க. மெம்பரில் என்ன சொன்னாங்க, என்கிட்ட கேளுங்க. ஃபவல்லாஹி லா தஸ்அலூனி அன் ஷைஇன் இல்லா அக்பர்துக்கும் பிஹி மா தும்து ஃபீ மகாமி ஹாதா. என்கிட்ட கேட்குறீங்க, கேளுங்க. நான் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன், கேளுங்க அப்படின்னா. அப்படி சொல்லும்போது ஒருவர் எழுந்தார். ஐன மதுஹலி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மறுமையில் நான் எங்கே நுழைவேன் அப்படின்னாங்க. தேவையில்லாத கேள்வி. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அன்னார், நரகம்ட்டாங்க. எதுக்கு கேட்கணும், எதுக்கு என்ன சொல்லுவாங்கல்ல, கழுதை அடைக்கணும் புடத்தை சுமக்கணும்னு, எதுக்கு கேட்கணும், எங்கே நுழைவேன்னு கேட்டேன். நரகம்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அடுத்து ஒருத்தர் கேட்டார், அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒருவர் கேட்டார், மன் அபி யா ரசூலல்லாஹ், என் தந்தை யார் என்று கேட்டார். அவர் தந்தை அவருக்கு யாருன்னு தெரியாதா? ஆனால் இந்த கேள்வி ரொம்ப அபாயமான கேள்வி. அவருக்கு தெரியும், ஆனால் ஏன் அவர் கேட்டாருன்னா, வேறு சில ஹதீஸ்களில் வருது, அறியாமை காலத்தில் இவர் யார்ட்டையாவது பேசிக்கிட்டு இருந்தால் இவரை வேற ஒருத்தருக்கு பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க, பேசிக்குவாங்களாம். ஆனால் இவருடைய தந்தை வேறு தான், ஹுதாஃபா என்பவர் இவருடைய தந்தை. ஆனால் மக்கள்கிட்ட பேசும்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க, உன் வாப்பா வேற ஆளுப்பா, வேற ஆளுன்னு சொல்லுவாங்களாம். இந்த வேற ஆளுன்னா அசிங்கம்னு அர்த்தம். ஆனால் இவர் மனசுக்குள்ளே அது ஒரு ரணமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த கேள்வி உம்மாட்ட கேட்க முடியுமா? யாருமா வாப்பான்னு உம்மாட்ட கேட்க முடியுமா? கேட்டால் என்ன அர்த்தம்? உம்மாட்ட போய் என் வாப்பா யாருன்னு கேட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்? தவறான பேசுறது அர்த்தம் இல்லை. அப்போ அங்கே கேட்க முடியாது. ஆனால் மனசுக்குள்ளே இவருக்கு ரணமாகிட்டே இருக்குது இந்த விஷயம். யார்கிட்டையாவது கேட்டுறணும்னு நினைக்கிறேன். யார்கிட்ட கேட்டால் நல்லது, ரசூல்லாட்ட கேட்டால் நல்லது. உடனே ரசூல்லா மெம்பரில் இருக்கும்போதே கேட்டார், யார் ரசூல்லா, என் தந்தை யாருன்னு. நல்ல வேளை ரசூல்லா ஹுதாஃபான்னு சொல்லிட்டாங்க, அவர் அசல் தந்தையே சொல்லிட்டாங்க. அதனால் அதில் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னொருவர் எழுந்தார், ஏன் தந்தை யாருன்னு கேட்டார். அவருடைய தந்தையினுடைய பேரை சொன்னாங்க. மாதிரி இன்னொருவர் எழுந்தார், அவர் யார் ரசூல்லா, நான் மறுமையில் எங்கே போவேன் அப்படின்னார். நல்ல வேலையாக ரசூல்லா சொர்க்கம்ட்டாங்க. ஆனால் இந்த மாதிரியான கேள்விகள் ஆபத்தான கேள்விகள். இப்போ இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான், இதெல்லாம் கேட்காதீங்க. இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் மண்டையை நீங்கள் கீழே போட வேண்டியது வந்துடும், தலை குனிய வேண்டியது வந்துடும், அசிங்கமாக சூழ்நிலை வந்துடும். இதெல்லாம் கேட்காதீங்க. இது ஒரு விஷயங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு தடவை ரசூலுல்லாஹ் மக்களை பார்த்து சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ் இன்னல்லாஹ கது கதப அலைக்குமுல் ஹஜ்ஜ, மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். ஒருவர் எழுந்தார், யார் ரசூலல்லாஹ் ஒவ்வொரு வருஷமா அப்படின்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை திறக்கல, பேசாமல் இருந்துட்டாங்க. மறுபடியும் அவர் ஒவ்வொரு வருஷமா அப்படின்னார். ரசூலுல்லாஹ் அப்பவும் பதில் சொல்லலை. மூணாவது தடவை கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி கேட்குறீங்க, லவ் குல்து நஅம் ல வஜபத், நான் ஆமான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனால் சொல்லிட்டோம்னா வருஷம் கடமையாக போயிடும். தொழுகையே இந்த பாடுபடுது, தொழுகையே படாத பாடுபடுது. ஹஜ்ஜு வருஷம் கடமைனா என்ன ஆகும்? ஆமான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொன்னால் சரின்னு ஏற்றுக்கங்க. எதை உங்களால் முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க, தேவையில்லாத கேள்விகளை எழுப்பாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி கடமையாச்சுன்னா உங்களால் செய்ய முடியாமல் போயிடும். எனவே நான் எதை சொல்லாமல் விடுகிறேனோ அதை நீங்களும் விட்டுருங்க, நோண்டாதீங்க அதை போட்டு. ஏனென்றால் ஃபஇன்னமா ஹலக்க மன்கான கபுலக்கும் பி கஸ்ரத்தி சுவாலிஹிம் வக்திலாபிஹிம் அலா அம்பியாஹிம், உங்களுக்கு முந்தைய சமுதாயத்தார்கள் அழிந்து போனதற்கு காரணமே அவங்களுடைய நபிமார்கள்ட்ட தேவையில்லாத கேள்விகளை கேட்டு அவங்கள்ட்ட மல்லுக்கு நின்னது தான் காரணம் அழிஞ்சதுக்கு. அதனால் அப்படி கேட்காதீங்க. ஃபைதா அமர்த்துக்கும் பிஷையின் ஃபஅத்தூ மின்ஹு மஸ்ததாத்தும், நான் ஒன்றை உங்களுக்கு கட்டளையிட்டால் முடிந்த அளவுக்கு அதை செயல்படுத்துங்கள். ஒய்தா நகைத்துக்கும் அன் செய்யின்
ஃபதஊஹு, ஒன்றை நான் உங்களுக்கு செய்ய வேண்டாம் என்று தடுத்தால் அதை நீங்கள் கைவிட்டு விடுங்கள். சொன்னதை மட்டும் செய்யுங்க, தேவையில்லாத கேள்வி கேட்காதீங்க சொன்னாங்க. அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் நான் மேலே சொன்ன அந்த ஆயத்து இறங்குச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் திருக்குர்ஆனுடைய விரிவுரையில் எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, இப்படி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, கடமை இல்லாத ஒன்று கடமையாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சின்ன பிள்ளை ஸ்கூல்களில் இந்த 5வது 10 6வது படிக்கிற பிள்ளைங்களை எக்ஸாம் வந்துருச்சுன்னு சொன்னால் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த பிள்ளைங்க போய் டீச்சர்கிட்ட கோடு போட்டு எழுதணுமா, இதுனா தடிதடியாக எழுதணுமா, சவுப்பு இங்கில் எழுதணுமா அப்படின்னு கேட்பாங்க. கேட்க ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை. இப்படி கேள்விக்கு மேலே கேள்வி எடுக்கணும், ஆமான்னு போயிடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் கஷ்டம் யாருக்கு? சகுப்பு பேனா இல்லாத பிள்ளைங்க என்ன செய்யும்? அப்போது தேவையில்லாமல் அடுத்தவங்க மேலேயும் பாரத்தை சுமத்தக்கூடிய சில நேரங்கள் அந்த கேள்விகளில் வந்துடும். இப்போ இந்த சிச்சுவேஷனில் பாருங்களேன், ஹஜ்ஜி ஆயுளில் ஒரு முறை தான் கடமை இல்லையா? ஆனால் இவர் அக்குள்ள ஆமின் வருஷம் வருஷமானு கேட்டால் கடமை இல்லாத ஒன்றை எல்லார் மேலேயும் சேர்த்து கடமையாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடமையில்லாத ஒன்றை ஒரு மனிதருடைய கேள்வி எல்லாருக்கும் சேர்த்து கடமையாக்கும்னா அவர் தான் மனிதர்களிலேயே மிக மோசமானவர்னாங்க. அவர் கேள்வி கேட்டதாலேயே எல்லாத்துக்கும் கடமையாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவர் தான் எல்லாரும் தலையிலையும் செஞ்சுட்டார், பாரத்தை சுமத்திட்டார். அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு பின்னணியாகத்தான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த வசனம் இறங்குச்சு அப்படின்னு செய்கிறாங்க, அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ ஆக மொத்தத்தில் இந்த செய்தி நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, சில கேள்விகளை தவிர்க்க வேண்டும். என்னென்ன மாதிரிகளை கேள்விகளை தவிர்க்கணும், எது வீணான கேள்விகள், எது விவரம் இல்லாத கேள்விகள் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வேணும். நம்மள்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு பஞ்சமே கிடையாது. அதுவும் ரமலான் மாதிரி காலமெல்லாம் வந்துட்டால் நிறைய கேள்வி நம்மள்கிட்ட வந்துடும் இல்லையா? உண்மையிலே தெரிஞ்சுக்கிற நோக்கத்தில் கூட பல பேர் கேட்க தான் செய்வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எந்தெந்த மாதிரியான வினாக்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் மார்க்கத்தில் பயனில்லாத கேள்விகள் அறவே தவிர்க்கப்படாது, கேட்கவே கூடாது. அதனால் கேட்குறவருக்கும் நேர நஷ்டம், பதில் சொல்கிறவருக்கும் நேர நஷ்டம். அதனால் சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. மார்க்கத்தில் தேவையற்ற கேள்விகள், தேவையற்ற கேள்விகளுக்கு என்ன உதாரணம்? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, என் வாப்பா யாருன்னு ஒருத்தர் கேட்டார், தேவையில்லாத கேள்வி. நான் எங்கே போகிறேன்னு கேட்டார் ஒருத்தர், தேவையில்லாத கேள்வி அது. அப்போ இந்த மாதிரி மார்க்கத்தில் பயனற்ற கேள்விகளை கைவிட வேண்டும், அது ரொம்ப மிக முக்கியமானது. அடுத்து ரெண்டாவது என்னன்னு சொன்னால், குர்ஆன் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி விட்டால் அதில் போய் மேற்கொண்டு என்ன செய்யக்கூடாது, நோண்டிக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு உதாரணம் இப்போ நான் சொன்னேன்ல, குர்ஆன் சொல்லிருச்சு, வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. போக்குவரத்துக்கு சக்தி உள்ளவர், வசதி உள்ளவர் ஹஜ்ஜி செய்வது கடமை அப்படின்னு சொல்லிருச்சு குர்ஆன். சொன்னதுக்கு பிறகு கடமைன்னு வந்துருச்சுல்ல, வந்ததுக்கு பிறகு இதில் கேள்வி கேட்கும்போது என்ன ஆகும்னா, திரும்ப கடமைங்கிற அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். அது பெரிய ஆபத்தில் கொண்டு விட்டுரும். இன்றைக்கி இப்படி ஒரு கேள்வி கேட்பது புதுசாக இந்த கடமையும் கொண்டு வராது. ஏன்னா வஹி என்பது முடிந்து போய்விட்டது. இன்றைக்கி புதுசாக இப்படி கேள்வி கேட்கறதுனாலலாம் புதுசாக ஒரு கடமையெல்லாம் வந்துடாது. ஆனால் இருந்தாலும் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னென்னா, இது போன்ற விஷயங்களில் கேள்வி கேட்பது என்பது, ஆய்வு செய்வது என்பது, பதிலளிப்பது என்பது பெரும் குழப்பத்திற்கு காரணமாக அமைஞ்சிடும். அல்லாஹ் தஆலா ஜகாத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டான், வருஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டான். குறிப்பிட்ட அளவு, இந்த அளவுக்கு பொருள் வந்துட்டால் கொடுத்துடணும்னு சொல்லிட்டான். இதை போய் ஒரு வருஷம் கொடுக்குறதா, ஒரு ஆயுசில் ஒரு தடவை கொடுக்குறதா, நோண்டும் போது தான் சமூகத்தில் பெரிய பிரச்சனை வருது, பெரிய சிக்கல் வருது. அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், இவ்வளவு நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டீங்க, அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த அளவுக்கு சேர்ந்துருச்சுன்னா மறுபடியும் கடமையாயிருச்சுன்னு வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகு அதில் என்ன போட்டு நொட்டு லொசுக்குன்னு கேட்குறது? அப்போது தெளிவாக வந்ததற்கு பிறகு அதில் கேள்வி எழுப்புவது என்பது அது தேவையற்ற கேள்வி, நேரத்தை வீணடிக்கிற கேள்வி. இது ரெண்டாவது. அடுத்த மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போதைக்கு தேவையில்லை அந்த கேள்வி, அந்த மாதிரி எதுவும் நடக்கலை, நடக்காத ஒரு நேரத்தில் அதை பற்றி கேள்வி கேட்பது அது தேவையில்லாத ஒன்று. இந்த நேரத்தில் தேவையில்லாத, இதுவரை நடக்காத ஒன்றை பற்றி கேட்பது. சந்திரமண்டலத்தில் போய் எப்படி தொழுவணும், யாருக்கு வேணும் அந்த பதில்? யாராவது சந்திரமண்டலத்துக்கு போனால் அவர் போய் தொழுதுக்கட்டும், சந்திரமண்டலில் போய் தொழுவணும்னு ஏன் கேட்கணும்? அது தேவையில்லாத கேள்வி. அதே மாதிரி பார்க்குறோம், இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன்,
இந்த லேப் குரோன் மீட்டுன்னு சொல்லி ஒரு இறைச்சி புதிதாக ஆராய்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்கல இது வரைக்கும், ஆனால் இதான் விளக்க சொல்கிறேன் நான். அதாவது லேபில் வச்சு வளர்க்கப்பட்ட இறைச்சி என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு லெக் பீஸ் ஒரு 2 லெக் பீஸ் வேணும்னா ஒரு கோழி அறுக்க வேண்டியிருக்கு. ஒரு கோழி அறுத்தா தான் 2 லெக் பீஸ் கிடைக்கும். ஆனால் இப்போ வர்ற இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியினுடைய அந்த அட்வான்டேஜ் என்ன கொண்டு வருதுன்னா, அறுக்காமையே என்ன செஞ்சிடலாம், லெக் பீஸாக உருவாக்கலாம். அதாவது உயிரோடு இருக்கிற கோழியிலிருந்து செல்லை பிரித்து எடுத்து அதை லேபில் வச்சு வளர்த்தா எந்த பகுதி செல்லை பிரித்து வளர்க்குறோமோ அந்த பகுதி இறைச்சி கிடச்சிரும். இவன் அமெரிக்காக்காரனுக்குலாம் லெக் பீஸ் பிடிக்காதான், அவனுக்கு செஸ்ட் பீஸ் தான் பிடிக்குமா. அவன் அந்த செல்லை மட்டும் உருவி என்ன செஞ்சிடுவான், KFCக்கு அனுப்பி விட்ருவாங்க. அப்போ அவன் அதையா வளர்த்து என்ன செஞ்சிடுவான், சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ நமக்குலாம் இங்கேலாம் அப்படி இல்லை, லெக் பீஸ் வை, கல்யாணத்தில் லெக் பீஸ் தூக்கி வைன்னு தான் சொல்கிறோம் எல்லோரும். இப்போ இங்கே அதுதான் பிடிக்குது எல்லாத்துக்கும். இப்போ அப்படிங்கும்போது இங்கே என்ன ஆகும்னா, இந்த செல்லை எடுத்து வச்சு வளர்த்துடலாம். வளர்த்து அந்த மாதிரியான இதனால் ஒரு உயிரை அறுக்க வேண்டிய தேவையில்லை, இந்த மாதிரியான சிக்கல்லாம் எதுவுமே வராது. ஆனால் இது இன்றைக்கி பரிசீலனையில் இருந்துக்கிட்டு இருக்கு, ஆய்வில் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த வகை இறைச்சியினுடைய ஆய்வில் சிங்கப்பூர் அதிகமான டாலரை செலவு பண்ணுறதாக கேள்விப்படுறோம். ஏன்னா சிங்கப்பூர் நாடு லேண்ட் ரொம்ப கம்மி அவங்களுக்கு. அதனால் ஆடை வளர்த்துக்கிட்டு இதை வளர்த்துக்கிட்டுலாம் இருக்குது கஷ்டம். அதனால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா இதில் அதிகமான இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறோம். இப்போ இந்த இறைச்சி நடைமுறைக்கு வரல, உதாரணம் சொல்கிறேன், நடைமுறைக்கு வரல. இதை பற்றி இப்போ கேள்வி கேட்க வேண்டிய தேவையில்லை. உதாரணத்துக்கு சொல்கிறவங்க தான், எப்போ இது நடைமுறைக்கு வருதோ, எப்போ மார்க்கெட்டில் அவைலபிள் ஆகுதோ, அப்போது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு அன்னைக்கு அதை பற்றி ஆய்வு செய்வாங்க. அறிஞர்கள் அதுக்கு எனக்கு பதில் சொல்லுவாங்க. அது வேறு விஷயம். இப்போ அது தேவையில்லாத ஒன்று. அப்போ இந்த நேரத்தில் எது தேவையில்லையோ அந்த மாதிரியான விஷயங்களை கேள்வியாக கேட்குறது அப்படிங்கிறது ஒரு வகையில் நேரத்தை வீணடிக்கிற செயல். அதே மாதிரி நடக்காத ஒன்றை பற்றியும் கேட்கக்கூடாது. நடக்காத ஒன்றை பற்றி கேட்கக்கூடாது. ஐதுரு சாலிம்சான்னு காயல்பட்டத்தில் ஒரு பெரிய அசத்து இருந்தாங்க. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ரம்ஜானுக்கு அவங்க வந்தால் பள்ளிவாசல்களில் கூட்டம் நிறைஞ்சி வழியும். அவங்க என்றைக்கு பள்ளிவாசலுக்கு பயானுக்கு வராங்களோ அன்றைக்கி அந்த பள்ளிவாசலில் ஃபுல்லாக கூட்டம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய அஜர்த்து ஐதுரு சாலிம்சான்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த மாதிரி பயான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் கேள்வி கேட்டிருக்கான், அஜர்த்து சொர்க்கத்தில் தம்மு கிடைக்குமான்னு கேட்டிருக்கான், சொர்க்கத்தில் பீடி சிகரெட் கிடைக்குமான்னு இருக்கான். அப்போ அவங்க சொன்னாங்களாம், கிடைக்கும்ப்பா, ஆனால் பற்ற வைக்கிறதுக்கு நரகத்துக்கு தான் போகணுன்னாராம். இது வேடிக்கையாக சொல்லுவாங்க அவங்க. நான் எதுக்கு சொல்ல, அதாவது இது இப்படி ஒன்று நடக்க போதா, எதுக்கு தேவையில்லாத இந்த கேள்வி, புரிஞ்சுங்களா? அப்போ இப்படி நடப்பதற்கு சாத்தியமில்லாத விஷயங்களை கேட்கறது என்பதும் ஒரு வகையில் நேரத்தை வீணடிக்கிற செயல். அதனால தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், லா தஸ்அலு அம்மா லம் யகுன், இதுவரை நடக்காத ஒன்றை பற்றி கேள்வி கேட்காதீர்கள். ஏனென்றால் அப்படி இதுவரை நடக்காதவற்றை பற்றி கேள்வி கேட்பவர்களை என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சபித்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யாராவது இதுவரைக்கும் நடக்காத விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள நான் கடுமையாக தண்டிப்பேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஃபைன்னலனா ஃபீமா கான சுகுலன், நடந்துவிட்ட விஷயத்திலேயே நாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். நடந்த விஷயத்திலேயே ரொம்ப நமக்கு தலைக்கு மேலே வேலை கிடக்குது. நடக்காத விஷயத்தை பற்றி எதுக்கு கேள்வி கேட்கணும்? அப்படி கேள்வி கேட்டால் நான் கடுமையாக தண்டிப்பேன் அப்படின்னு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சில ஃபர்லுகளை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான், அதை வீணடிக்கக்கூடாது. நமக்கு சில எல்லைகளை அல்லாஹ் விதித்திருக்கிறான், அந்த எல்லைகளை மீறக்கூடாது. சில விஷயங்களை அல்லாஹ் நமக்கு தடுத்திருக்கிறான், அதை நாம் சீர்குலைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில விஷயத்தை பற்றி அல்லாஹ் பேசாமலேயே விட்டு விட்டான், அதை பற்றி எதுவுமே சொல்லலை, செய்யுங்கன்னு சொல்லலை, செய்யாதீங்கன்னு சொல்லலை. அதுக்கு அல்லாஹ் நம்ம மேலே வச்சிருக்கிற கருணை தான் காரணம். அல்லாஹ் ஒன்றும் மறந்து விட்டுறலை, நம்ம மேலே கருணையால் அல்லாஹ் சில விஷயங்களை விட்டுருக்கான். அப்படி விட்டால் அதை பற்றி நீங்கள் நோண்டாதீங்க, ஆராயாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் தேவையில்லாதது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது கற்பனையான கேள்விகள், பதிலளிக்க விடாமல் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக கேட்கப்படக்கூடிய கேள்விகள், கற்பனையான கேள்விகள். இப்போ உதாரணத்துக்கு கடல் கன்னி தொழுவணுமா தொழுவ வேண்டாமா, நோன்பு வைக்கணுமா நோன்பு வைக்க வேணாம். கடல் கன்னிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம்னா, அதனுடைய கீழ்ப்பகுதி மீன் மாதிரி இருக்கும், மேலெல்லாம் மனுஷன் மாதிரி இருக்கும். அல்லது இந்த மாதிரி கேள்வி கேட்குறது, ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு,
அந்த குழந்தையினுடைய சட்டம் என்ன? அல்லது ஒரு மனித தம்பதிக்கு ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்துச்சு, அதுக்கு என்ன கற்பனை, தேவையில்லாத விஷயம் இதெல்லாம். அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் அப்படிங்கிறதெல்லாம் அசல்ல தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதே மாதிரி விதண்டாவாத கேள்விகளும் தவிர்க்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு இந்த மக்காவாசிகள் இருக்காங்கல்ல, மக்காவாசிகள் இவங்க வந்து முஸ்லீம்களை பார்த்து கேட்பாங்களாம், அல்லாஹ் அறுத்தா அதை சாப்பிடக்கூடாது, ஆனால் நீங்கள் உங்கள் கையால் அறுத்தா சாப்பிடலாமா அப்படிம்பாங்களாம். இப்போது ஒரு நான்வெஜ் நம்ம சாப்பிடணுன்னா என்ன செய்யணும்? முறையாக அறுக்கப்பட்டிருக்கணும். மனிதர்கள், அதாவது முஸ்லீம் அதை அறுத்திருந்தால்தான், அல்லாஹ் பெயர் சொல்லி அறுத்திருந்தால்தான் சாப்பிட முடியும். அந்த மக்காவாசி என்ன கேட்பானா, தானாக செத்து போனது இருக்குல்ல, இந்த தானாக செத்து போனதை நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அதில் வந்து பிரச்சனை இருக்குது. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா, தானாக செத்ததை சாப்பிடக்கூடாதுன்றான். மக்காவாசிகளுடைய மண்டை எப்படி தலைகீழ வேலை செய்துன்னு பாருங்கள். தானாக செத்து போனது வந்து அல்லாஹ் அறுத்ததாமா, புரிஞ்சா? நம்ம அறுக்கிறது வந்து, அதாவது நம்ம இறைச்சி வாங்குறது இருக்கு, அது நாம் அறுக்கிறதான். மனுஷனாகிய நீ அறுக்கிறது ஹலாலுங்கிற, அல்லாஹ் அறுத்து கொடுக்கறது ஹராமுங்கிறிய, இது விதண்டாவாத கேள்வி தானே இது. அதே மாதிரி தான் மார்க்கத்தினுடைய சில சட்டத்திட்டங்கள் விஷயத்தில் தலைகீழான கேள்விகள் கேட்பது. உதாரணமாக, மண்ணுடைய தூசியை எடுத்து தடவிக்கொள்வது எப்படி தூய்மையாக ஆகும்? தயமம் இருக்குல்ல, உதவுக்கு பதிலாக மாற்று தூய்மை தான் தயமம். ஆனால் அதில் என்ன கேள்வி கேட்குறது? மண் தூசியை தானப்பா எடுத்து தடவிக்கிறீங்க, அதில் என்னப்பா தூய்மை? அப்போ இப்படி கேட்குறதுங்கிறது இது யாருக்கு நம்ம வகுப்பு எடுக்கிற மாதிரி? அதை அனுமதிச்சா அல்லாஹ்வுக்கு வகுப்பு எடுக்கிற மாதிரி, ரசூலுக்கு வகுப்பு எடுக்கிற மாதிரி. அப்போ இதெல்லாம் விதண்டாவாத கேள்விகள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த கேள்விகளும் தவிர்க்கப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமாக கேள்வி கேட்பதும் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயல் என்று சொன்னார்கள். எதுக்கெடுத்தாலும் மயிர் பிளக்கக்கூடிய விவாதங்கள், மயிர் பிளக்கக்கூடிய கேள்வி பதில்கள், அது தேவையற்ற விஷயம். உண்மையிலே நமக்கு என்ன தேவையோ, எது விவரம் வேணுமோ அதை மட்டும் கேட்குறது, அதுதான் சரியானதாக இருக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், எல்லா சட்டங்களுக்கும் பின்னணியையும் காரணத்தையும் கேட்டு துருவுவது, அதுவும் தவறான விஷயம், அதுவும் செய்யக்கூடாத விஷயம். உதாரணமாக, ஒரு பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் இப்படி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மாத விலக்குள்ள பெண்மணி நோன்பை கலா செய்யணுமா, தொழுகையை கலா செய்யக்கூடாதான்? நான் சொன்னது கரெக்டா? தொழுகையை கலா செய்யக்கூடாது, நோன்பை கலா செய்யணும். ஏன் அது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. நமக்கெல்லாம் தெரியும்ல, மாத விலக்குள்ள பெண்கள் தொழக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது, ஆனால் நோன்பை கலா பண்ணிடணும், தொழுகை கலா பண்ண தேவையில்லை. அது அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சலுகை. அந்த அம்மா ஆயிஷா நாய்கிட்ட கேட்டாங்க, ஏன் இது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஆயிஷா நாய்க்கு அந்த அம்மாவை பார்த்து கேட்டாங்க, ஹரூரியத்துன் அந்தி, நீ என்ன மோத்தசிலாவான்னு கேட்டாங்களா? நீ என்ன ஹரூரியா ஹவாரிஜுகளுக்கு சொல்லுவாங்க. அதாவது எந்த சட்டத்தையும் அறிவின் கண் கொண்டே பார்க்கறது, அறிவுக்கு ஒவ்வவில்லை என்று சொன்னால் அது மார்க்கம் சொன்னதாக இருந்தாலும் வேணான்னு சொல்கிறது. இப்படி ஒரு குரூப் இருந்தாங்க, ஹாரிஜியாக்கள்னு சொல்லுவாங்க. ஹரூரியால்னு ஒரு பேர் இருக்குது அவங்களுக்கு. கேட்டாங்க, மார்க்கத்தினுடைய சட்டத்தை ஃபுல்லாக அறிவின் கண் கொண்டே பார்க்கக்கூடிய, அறிவுக்கு பொருந்தவில்லை என்றால் மார்க்கத்தை கீழே தூக்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்கிற அந்த கூட்டமானி அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைங்க அதெல்லாம் கிடையாது, நான் அந்த கூட்டம்லாம் இல்லை, நான் விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் அப்படின்னாங்களாம். அப்போ ஆயிஷா நாயகி சொன்னாங்களாம், எங்களுக்கும் அந்த மாதிரி மாத விலக்கு ஏற்படுவது உண்டு, அப்பொழுதெல்லாம் தொழ வேண்டாம் என்று எங்களுக்கு சொல்லப்படும், நோன்பு வைக்க வேண்டாம் என்று எங்களுக்கு சொல்லப்படும், ஆனால் நோன்பு மட்டும் கலா செஞ்சுருங்க, தொழுகையை கலா பண்ண தேவையில்லை என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டதை செய்கிறது தான் நல்ல மூமினுக்கு அடையாளம். அது ஏன் இப்படி, இது ஏன் அப்படி, அந்த கேள்வி. ஆனால் இதுக்கு பதில் இருக்குது, அது வேறு விஷயம், பதில் இருக்குது. நீங்கள் நல்ல கவனிங்களேன், நோன்பை கலா செய்ய சொன்னால் ஈஸி, தொழுகையை கலா செய்ய சொன்னால் கஷ்டம். ஏன் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 12-13 தடவை, ஒவ்வொரு தடவையும் ஒரு 5 நாள் அல்லது 7 நாள் தொழுகை கலா வச்சுருவாங்க. எல்லா தொழுகையும் கலா பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் நோன்பை கலா பண்ணால் வருஷத்துலேயே ஒரு 5 நோன்பு தான் போகும், அல்லது ஒரு அதிகபட்சமாக ஒரு 7 நோன்பு தான் போகும். அதை கலா பண்ணுறது ஈஸி. இப்போ அது காரணம் இருக்குது, ஆனால் தேவையில்லாத காரணங்களை போட்டு நோண்டக்கூடாது. உதாரணமாக இப்படி பாருங்களேன், இத்தா இருக்கிறது, வயசான பொம்பளைங்களும் இத்தா இருக்கணுமா, இப்படி கேட்கக்கூடாது. இது வந்து தாப்புதி, அதாவது
அல்லாஹ் சொன்னான், ரசூல் சொன்னார்கள், கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு சில சட்டங்கள் இருக்குது. இந்த சட்டத்தில் போய் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் மண்டையை போட்டு உலட்டக்கூடாது. ஏன் அது தலாக்கு வந்து ஆண் கையில் ஏன் இருக்குது, பெண்ணு கையில் ஏன் இல்லை? நீ கேட்குறது யார்? அல்லாஹ் அனுமதித்ததுக்கு பிறகு மிஸ்யூஸ் பண்ணுறவங்கள நாம் என்ன செய்வோம்? தப்பாக சொல்லுவோம். மிஸ்யூஸ் பண்ணுறவங்கள திருத்தணும், அது வேறு விஷயம். ஆனால் அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டானா இல்லையா? அதுக்கு பிறகு நீ ஏன் போட்டு அதை போய் கேள்வி கேட்குற? ஏன் வயசான ஆளுக்கு ஏன் இதாக இருக்கணும், அது ஏன் நீ கேட்குற? அப்படி கேட்பது என்பது தேவையற்ற கேள்விகள், தவிர்க்கப்பட வேண்டிய கேள்விகள் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு கேள்வி, அதுவும் தவறு. என்னன்னா, நமக்கு முந்தைய தலைமுறை, அதாவது மூத்த தலைமுறை சஹாபாக்கள், தாபியீன்கள், அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளில் கேள்விகள் கேட்பது, நம்முடைய நாவை போட்டு உலட்டுவது என்பது அதுவும் தேவையற்ற கேள்விகள். அவங்க காலத்தில் அவங்களுடைய ஆவின்படி ஒரு செய்தியை ஒருவர் செய்திருப்பார், சொல்லியிருப்பார். இன்னொருத்தருக்கு இது பிடிச்சிருக்காது. ரெண்டு பேருக்கு இடையில கொஞ்சம் கருத்து மனத்தாங்கல் வந்திருக்கும். அது பெரியவங்களுக்கு இடையில வந்த மனத்தாங்கல். நாம் அதில் என்ன செய்யக்கூடாது? கருத்து சொல்லக்கூடாது. பாப்பா அம்மாவுக்கு இடையில சண்டை வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம போய் நீங்கள் தான் சரி, நீங்கள் தான் தப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அங்கே என்ன செய்யணும்னு சொன்னால் அமைதியாக கண்டுக்கலாம் போயிடதான் நல்லது. இப்போ அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவோம். அப்போ அந்த மாதிரி தான் மூத்த தலைமுறை, அந்த தலைமுறைக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளில் நாம் ஹுக்கும் செய்யக்கூடாது, தீர்ப்பளிக்கக்கூடாது. இவங்க தான் சரி, இவங்க தான் தப்பு. அது மிகப்பெரிய தவறு. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவங்க ஹலீஃபாவாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், சிஃபின் போர், அந்த போரில் கலந்துக்கிட்ட சஹாபாக்களை பற்றி கேட்டாங்களாம். சிஃபின் போர் யார் யாருக்கு நடந்துச்சு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில் உள்ள இராணுவத்துக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு இடையில் நடந்த சண்டை. இந்த பக்கமும் சஹாபாக்கள், இந்த பக்கமும் சஹாபாக்கள், இந்த பக்கமும் தாபியீன்கள், இந்த பக்கமும் தாபியீன்கள் சண்டை போட்டாங்க. நிறைய சஹாபாக்களுடைய தலை கீழே உருண்டுச்சு, நிறைய தாபிகள் இறந்து போனாங்க. இது அவங்களுடைய காலத்தில் நடந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ அலி ரலியல்லாஹு தான் சரி, முஆவியா தான் சரி நம்ம சொல்லக்கூடாது. அதில் தீர்ப்பளிக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை. அல்லாஹ் பார்த்துக்குவான். அதை அல்லாஹ் தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அவங்க ரெண்டு பேரும் அவர்கள் எதை ஹக்கு என்று நினைத்தார்களோ, சத்தியம் என்று நினைத்தார்களோ அதற்காக போராடினார்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி சண்டை போட்டாங்கல்ல, இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், தில்க திமா உன் கஃபல்லாஹு அன்ஹா எதி. அதாவது அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய இரத்தத்தை, அந்த இரத்தத்தில் என்னுடைய கையை போட விடாமல் அல்லாஹ் தடுத்து விட்டான். என் கையை போட விடாமல் தடுத்து விட்டான். எனவே அந்த இரத்தத்தில் என்னுடைய நாக்கை போட்டு உலட்டுவதற்கு நான் தயாரில்லைன்னா என்ன அர்த்தம்? அதாவது அந்த நேரத்தில் நான் சண்டை போடல, இந்த பக்கமும் சண்டை போடல, அந்த பக்கமும் சண்டை போடல. அதில் என்னுடைய கையை அல்லாஹ் தடுத்து விட்டான், போட விடாமல். ஆனால் அதில் என் நாக்கையும் நான் போட மாட்டேன், அதை பற்றி நான் பேச மாட்டேன். இதுதான் முஸ்லீம்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. சஹாபாக்களுக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, தாபிகளுக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, அது அவர்கள் எதை சரியென்று நினைத்தார்களோ அதற்காக அவர்கள் போராடினார்கள். அதுவும் அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ள விஷயம். அதில் நாம் என்ன செய்வோம்? கருத்து தெரிவிக்கக்கூடாது. அது பற்றிய கேள்வியும் தேவையற்ற கேள்வி அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இறுதியாக விதண்டாவாத கேள்விகள், பிடிவாதக்கார கேள்விகள், அதாவது விவாதத்தில் வந்து எதிராளியை வந்து மடக்கி ஆகணும், அவனை வந்து பேச விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கேட்கப்படக்கூடிய கேள்விகள். இந்த கேள்விகளும் விவரமற்ற கேள்விகள் தான், வீணான கேள்விகள் தான், நேரத்தை நாசமாக்குகின்ற கேள்விகள் தான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இத்தகைய வீணான விவாதம் செய்யக்கூடியவர்களை பற்றி இகழ்ந்து நிறைய வசனங்களில் பேசியிருக்கிறார். ஒரு இடத்துல குழப்பவாதிகளை பற்றி பேசும்போது வஹுவ அலத்துல் ஹிசாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவன் மிக மோசமான விதண்டாவாதி அப்படிங்கிறான். மோசமான விதண்டாவாதி அப்போ என்ன அர்த்தம்னா, அடுத்தவங்களை வந்து மட்டம் தட்டுறதுக்காகவே பேசுபவர்கள். அப்போ அதை நம்ம என்ன செய்ய தேவையில்லை. அப்போ இப்படி சில கேள்விகளை தவிர்க்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வரையறுக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நல்ல கேள்விகளுக்கு மார்க்கத்தில் இடம் இருக்குது. அது விவரம் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்குள்ள கேள்வியாக இருக்க வேண்டும். இந்த செய்தியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு பயணம், அதேமாதிரி ஒரு போர் பயணம்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் அந்த பயணத்தில் இல்லை, சஹாபாக்களாக இருந்தாங்க. ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருந்தபோது கடுமையான குளிர் நேரம். ஒரு சஹாபியினுடைய தலையில் ஒரு பாறை வந்து விழுந்து, கல் வந்து விழுந்து மண்டை உடைஞ்சு போச்சு, ரத்தம் வந்து வலிஞ்சிச்சு. அவரால் உது செய்ய முடியாது, குளிக்க முடியாது. ஆனால் அன்று இரவு அவருக்கு ஸ்கலிதம் ஏற்பட்டு விட்டது, குளிப்பு கடமையாகி விட்டது.
காலையில் ஃபஜ்ர் தொழணும், என்ன செய்கிறது மக்கள்கிட்ட கேட்டார். கூட இருந்த இராணுவ வீரர்கள்ட்ட கேட்டார். எல்லாரும் சொல்லிட்டாங்க, தண்ணி இருக்குது, அதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட சக்தியும் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன செஞ்சு தான் ஆகணும், குளிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. அதை கேட்டு அவர் என்ன செஞ்சார், குளிச்சிட்டார். ஏற்கனவே தலையில் அடி காயம், குளித்த உடனே ஜன்னி வந்து இறந்து போயிட்டார். போர் முடிஞ்சதுக்கு பிறகு பயணத்தை முடிச்சுட்டு அவங்கெல்லாம் சேர்ந்து ரசூல்லாட்ட வந்தாங்க. யாரை சொல்லலாம், பயணத்தில் இந்த சஹாபி இப்படி ஆச்சு, அவருக்கு இறந்து போயிட்டாருன்னு சொன்னோன்னே என்ன விஷயம்னு கேட்டாங்க. இப்படி அவருக்கு ஆச்சு, எங்கள்கிட்ட இப்படி கேட்டார், நாங்கள் இப்படி சொன்னோம், இறந்துட்டார். உடனே ரசூல்லா சொன்னாங்க, காத்தலக்கல்லா, அல்லாஹ் உங்களை நாசமாக்கட்டும், விவரம் தெரியாட்டி கேட்டு தொலைய வேண்டியது தானே. அப்போ தான் சொன்னாங்க ரசூல்லா, விவரம் தெரியாட்டி கேட்டு தொலைய வேண்டியது தானே. இன்னமா ஷிஃபா உல் ஐய சுவால், அறியாமைக்கான மருந்து என்பது கேட்கறது தானே. ஏன் யார்கிட்ட நல்ல தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கிற வேண்டியதானேன்னு சொன்னாங்க ரசூல்லா. சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த மாதிரி தண்ணியை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு காயம்பட்ட ஒருவர் அவர் தயமம் செய்து கொண்டால் போதுமானதல்லவா, தேவையில்லாமல் ஒரு உயிரை நீங்கள் பால் அடிச்சிட்டிங்களே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ இப்படி தேவை உள்ள விஷயங்களுக்கு கேட்டு தெரிந்து கொள்வது தான் உத்தமமான செயல். இது அல்லாமல் ஆழம் பார்க்கறதுக்கு, பேச விடாமல் தடுக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அறவே தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் மார்க்கத்துடைய எதிர்பார்ப்பு. அதைத்தான் அல்லாஹ் நான் மேலே ஓதி காட்டிய திருவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். எல்லாம் வல்ல இறைவன் உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.